ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய நவி ஆப்ல நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை பயன்படுத்தி அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க நவி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நவி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பே டு யூபிஐ ஐடி ஆர் பேங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பே டு யூபிஐ ஐடி ஆர் பேங்க் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, பேங்க் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூபிஐ ஐடியில் செலக்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து யூபிஐ ஐடி வழியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், யூபிஐ நம்பர் வழியாக மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய பாக்ஸ்ல யூபிஐ ஐடியோ அல்லது யூபிஐ நம்பரை என்டர் பண்ணி நீங்க வந்து அவங்களுக்கு மணியை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை பயன்படுத்தி அவங்களுடைய அக்கௌண்ட்க்கு தான் மணி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம அதுக்கு பக்கத்துல யூபிஐ ஐடிக்கு பக்கத்துல பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க சென்ட் பண்ணியிருந்தா அதோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து காமிக்கும். நீங்க நியூவா சென்ட் பண்றீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல பே டு பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு, அது வந்து கிளிக் பண்ணுங்க. பே டு பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். என்டர் ரிசீவர் டீடைல்ஸ் சொல்லிட்டு இதுல ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து அவங்களுக்கு வந்து என்டர் பண்ணணும். அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேம் வந்து என்டர் பண்ணணும் அவங்களுடைய இது. ஓகே, இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்றேன். அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க தப்பா என்டர் பண்ணீங்க அப்படின்னா இது போல மிஸ் மேட்ச்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிரும். அதனால நீங்க வந்து பாருங்க, சரியான அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். நீங்க டாப்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாக்ஸ்லயும் சேம் ஒரே மாதிரியான அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். மேல இருக்க மாதிரியே கீழேயும் என்டர் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து செட் ஆகும். அதனால சரியான அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்க இதுல என்டர் பண்ணணும். இது வந்து அவங்களுடைய பேங்க் புக்ல இருக்கும். நீங்க அவங்க கிட்ட கேட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க, அந்த ஐஎஃப்எஸ்சி கோட்கான அந்த பிரான்ச் வந்து காமிக்கும். அவங்க வந்து எந்த பிரான்ச்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சொல்லிட்டு அது வந்து சரியான சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் ரிசிப்ட் நேம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணணும். அது வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க மாதிரியே என்டர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நேம் நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், லோடிங் ஆகி. இப்போ இதுல வந்து பாருங்க, மேல டாப்ல இப்போ அவங்களுடைய நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இது வந்து சரியானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க சென்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 rupees வந்து நான் அதில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருப்பாங்க. சைடுல ஒரு ஆரோ இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து நவி ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பே சொல்லிட்டு இருக்கு, பே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய பே வந்து நான் கிளிக் வந்து நான் பண்ணிக்கிறேன். பே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல எரர் வந்து வரும். இதனால் ஒரு ப்ராப்ளத்தினால நீங்கள் வந்து ரீட்ரை கொடுத்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து திரும்ப வந்து பே கொடுத்துட்டு இதில் மறுபடியும் யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க, பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஒருத்தவங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு இப்படி தான் மணியை சென்ட் பண்ணி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.